கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரும் பணக்காரர் தன்னுடைய தொழிலகங்களை எல்லாம் தன்னுடைய ஒரே குமாரனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார். ஆனால் அந்த மகன் வயது வந்தபோது ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவரை விட்டு தூரமாய் போய் தனி குடித்தனம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவரை வந்து பார்ப்பதில்லை. அவன் வேறொரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது இவர் அவனை அழைத்து, மாதம் உனக்கு ஒரு பெரிய தொகை தருகிறேன், எனவே நீ மாதம் என்னிடத்திலே வந்து அதை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அவனுக்கு சந்தோஷமாய் போய்விட்டது. மாதம் அவரை வந்து பார்த்து அவரோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு அந்த தொகையை வாங்கி கொண்டு சென்றான். சில நாட்கள் கழித்து, மாதம் உன்னுடைய குடும்பத்தோடு வர வேண்டும், மனைவி பிள்ளைகளோடு வர வேண்டும், அப்பொழுதுதான் அந்த தொகை உனக்கு தேவைப்படுகிறது என்று நான் கொடுக்க முடியும் என்று சொன்னார். அப்படியே குடும்பத்தோடு மாதம் அவரை போய் பார்த்து அந்த தொகையை பெற்றுக்கொண்டான். அவர் பேரப்பிள்ளைகளோடு கொஞ்சி மகிழ்ந்து விளையாடுவார். பிறகு சில நாட்கள் கழித்து, வாரம் நீ என்னை வந்து பார்க்க வேண்டும், மாதம் ஒரு முறை குடும்பத்தோடு வந்து பார்த்தால் போதும், அதற்கு போக்குவரத்து மற்றும் செலவுக்கு நான் பணம் தருகிறேன் என்று சொன்னார். எனவே வாரம் வந்து இவரோடு பேசி அந்த தொகையை வாங்கி கொண்டு சென்றான். பிறகு சொன்னார், நீ தினசரி என்னோடு போனில் பேச வேண்டும், வாரத்தில் ஒரு முறை நீ வர வேண்டும், மாதத்தில் ஒரு முறை குடும்பத்தோடு வர வேண்டும் என்று சொன்னார். எப்படியோ ஒரு வருமானம் கிடைக்கிறதே என்று அவன் தன் தகப்பனாரிடத்திலே பேசினான். குறிப்பிட்ட நாட்களை வந்து பார்த்தான். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தொழில் நிறுவனத்தை குறித்தும் அதில் பணியாற்றுகிறவர்கள் பெறுகிற கூலியை குறித்தும் அவனிடத்திலே பேசி அவனுக்கு வியாபாரத்தின் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டினார். மகன், நான் உங்களோடு வந்து விடுகிறேன், அந்த நிறுவனங்களை எல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சம்மதித்து அவருடைய எல்லா சொத்துக்களுக்கும் அவன் அதிபதியானான். அவர் தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுவார், பாருங்கள், ஒரு சிறிய தொகையை கொடுத்து அவனை என்னோடு சேர்த்து கொண்டேன், என்னோடு சேர்த்து கொண்ட பிறகு எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தேன். ஒருவேளை இந்த தொழிலகத்தை என்னுடைய சொத்துக்களை முதலாவதே அவனிடத்திலே கொடுத்திருந்தேன் என்றால் அதை பெற்றுக்கொண்டு எங்கேயோ போயிருப்பான், எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருந்திருக்காது. இந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பணத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை மீட்டு கொண்டேன் என்று சொன்னார். கர்த்தரும் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டு ஏதாவது செய்து கொள் என்று விட்டுவிட்டால் இன்னைக்கு அநேக தேவனை விட்டு தூரமாய் போவது போல நாமும் போயிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலே வந்து அனுதின கிருபைகளை பெற்றுக்கொள், ஒவ்வொரு வாரமும் என்னுடைய சமூகத்திலே தொழுது கொண்டு என் நாமத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிய கிருபைகளை என்னுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள் என்று சொல்லி நாம் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மகிமையானவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு ஐக்கியமாயிருந்து அவருடைய பணிகளை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு பொறுப்புகளை தருகின்றார். எனவே கிருபையுள்ள அவருடைய நாமத்தை அனுதினமும் தொழுது கொள்வோம். புலம்பல் 3:23-24, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். சங்கீதம் 147:13-14, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்கும் போதெல்லாம் நம்மை திருப்தியாக்குகிற அவருடைய கிருபையினாலே நம்மை நிறைக்கிறார். எனவே நிறைவான அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அனைதினமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சையோடு வருவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.